சொல்லப்பட்டது. பிரபாகரன் அவர்கள் தமிழகத்துல இழுத்துட்டு தூக்கில போடணும்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொல்லும் போது சபாநாயகராக இருந்து அதை நிறைவேற்றணும் சொல்லி கையெழுத்திட்ட காளிமுத்து அவருடைய மகள் தான், அதாவது சீமான் அவருடைய மாமனார் தான் அந்த காளிமுத்து. உண்மையாலுமே அந்த டைம்ல என்ன நடந்துச்சு ஆதாரத்தோட நான் காட்டுறேன். பொய்யான தகவலை பரப்புற இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். தலைவர் பிரபாகரன் இறந்தது மே 18, 2009. ஆனா காளிமுத்து அவர்கள் இறந்தது நவம்பர் 8, 2006. 2006க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியா இருந்தது டிஎம்கே, மத்தியில காங்கிரஸ் இருந்துச்சு. பிரபாகரன் அவர்களை தூக்கில போடணும்னு அம்மா சொன்னாங்களா? அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பாத்துட்டு வாங்க. பிரபாகரனை கைது செய்ய வேண்டும், பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்தார். இரண்டாவது, காளிமுத்து அவர்கள் கையெழுத்து போட்டாரா பிரபாகரனுக்கு எதிராக? காளிமுத்து அவர் முதல்ல யாருன்னு தெரியுமா? இதையும் பாத்துட்டு வாங்க. அமைச்சர் பதவியில் இருக்கும் போதே ஈழத் தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசியும் எழுதியும் வந்த காளிமுத்துவுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு சங்கடமான சூழல் உருவானது. அது விடுதலை புலிகள் தலைவர் பிரபா